ஹலோ வீவர்ஸ், சங்கீதாவுக்காக கோர்ட்டு வாசல் ஏறப்போகும் விஜய். நாளைய நாள் மிக மிக முக்கிய நாளாக இருக்க போகிறது. நேரில் ஆஜராக போகிறார்கள் சங்கீதா மற்றும் விஜய் அவர்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து எல்லோருமே ஆசைப்பட்டபடி ஒன்றாக சேர்ந்து வாழப்போகிறார்களா, இல்லை என்றால் விவாகரத்து செய்வார்களா என்பது போன்ற கேள்விகளானது ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. இவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க சொன்ன சில தகவல்களானது இப்போது கசிந்திருக்குது. அதுதான் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. அது குறித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில வருடங்களாகவே விஜய் மற்றும் சங்கீதாவிற்கு இடையே கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்து இருப்பதாக தகவலானது கசிந்திருந்தது. அதிலேயுமே கடந்த ஒரு வருட காலமாகவே இவங்களை பற்றிய சர்ச்சைகளானது நிறைய எழுந்துள்ளது. இவங்களுடைய பிரிவுக்கு காரணமே த்ரிஷா தான் என்றெல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் வைத்து வருகிறார்கள். மேலும் விஜய் மற்றும் த்ரிஷா பார்த்தீங்கன்னா இருவரும் சேர்ந்து சென்றதானது பெரும் பேசு பொருளாகி இருந்தது என்றே சொல்லலாம். அதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து அஜித்துடைய அம்மாவின் மரணத்திற்கும் பார்த்தீங்கன்னா இருவருமே சேர்ந்து வந்திருப்பாங்க. இந்த விஷயமானது ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது என்றே சொல்லலாம். ஒரு பக்கம் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் த்ரிஷா சேர்ந்து வருவது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே சொல்லி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் த்ரிஷா இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர்கள். பல வருடங்களாகவே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்டிலான நண்பர்களாக இருக்காங்க. இருவரும் சேர்ந்து பல ஹிட்டான படங்களை கொடுத்துருக்காங்க. அப்போதுல இருந்தே பார்த்தீங்கன்னா இருவருமே நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இப்படி வெளியே வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் என்ன தப்பு அப்படின்னும் கேட்குறாங்க. அதே போல் அஜித் பார்த்தீங்கன்னா இவங்க இருவருக்குமே காமனான ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது த்ரிஷா எப்படி விஜய் கூட நிறைய ஹிட்டான படங்கள் கொடுத்துருக்காங்களோ அதே போல் அஜித்துடனும் இணைந்து நிறைய ஹிட்டான படங்களை கொடுத்துருப்பாங்க. நிறைய இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருடைய நட்பையும் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் அஜித்துடைய அம்மா இறப்பிற்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்படி நிறைய சர்ச்சைகளானது த்ரிஷாவை வச்சு போயிட்டு இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விவாகரத்து வழக்கானது வரப்போவதாக சொல்லப்படுது. அதாவது விஜய் மற்றும் சங்கீதாவுடைய விவாகரத்து வழக்கு வரப்போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் சங்கீதா இருவரும் சேர்ந்து வாழப்போவதாகவும் தகவலானது வெளியாகி இருந்தது இல்லையா? ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக போகுது, மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க நாளைக்கு கோர்ட்டில் போய் இருவரும் சேர்ந்து வாழ போறோம் அப்படிங்கிற முடிவை சொல்ல போறாங்களா, இல்லனா என்ன மாதிரியான முடிவை சொல்ல போறாங்க என்பது குறித்தும் பார்க்கலாம். முதல்வர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கானது ஜூன் 15ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இதுல இரு தரப்புமே நேரில் ஆஜராக வாய்ப்பில்லை என்றே தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இதனால இருவருமே அவரவரின் வழக்கறிஞர்கள் மூலமாக காணொளி வாயிலாக ஆஜராவார்கள் என்றும் சொல்லப்படுதுங்க. கடந்த பிப்ரவரி மாதம் சங்கீதா தொடர்ந்த இந்த விவாகரத்து மனு மீதான முந்தைய விசாரணையின் போது இருவருமே நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. எனினுமே தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும்போது ஜூன் 15 அன்று நடக்கக்கூடிய விசாரணையில், அதாவது நாளைய நாள் விசாரணையில் முதல்வர் விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா ஆகிய இரு தரப்புமே நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதற்கு பதிலாக இரு தரப்பினருமே தங்களது வழக்கறிஞர்கள் மூலமாக காணொளி வாயிலாகவே ஆஜராவார்கள் என்று நீதிமன்ற வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள். சங்கீதா கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்த விவாகரத்து மனுவில் முதல்வர் விஜய் மீது மிக கடுமையான மற்றும் உணர்வு பூர்வமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டுல விஜய் ஒரு பிரபல திரைப்பட நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவுல இருந்ததை தான் கண்டுபிடித்ததாக சங்கீதா அதில் குறிப்பிட்டு இருந்தாங்க. அந்த உறவை கைவிடுவதாக விஜய் தனக்கு உறுதியளித்த போதிலுமே எவ்வித குற்ற உணர்ச்சியும் இன்றி அவர் தொடர்ந்து அந்த நடிகையுடன் பழகி வந்ததாகவும்
குற்றம் சாட்டப்பட்டு இருந்தது. விஜய் தனது குடும்பம் மற்றும் சமூக வட்டாரங்களில் இருந்து தன்னை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்ததாகவும், அதே நேரம் அந்த நடிகையுடன் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்றதாகவும் சங்கீதா தெரிவித்து இருந்தார். இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியான போது அவை தனக்கும் தனது பிள்ளைகளான ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்ய சாசா ஆகியோருக்கும் கடுமையான அவமானத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியதாக வேதனை தெரிவித்து இருந்தார். தனக்கு வழங்கப்பட்டு வந்த வசதிகளை விஜய் திடீரென பறித்து கொண்டதாகவும், தனது சுதந்திரமான நடமாட்டத்திற்கு பொருளாதார ரீதியாக கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும் சங்கீதா தனது மனுவில் குறிப்பிட்டு இருந்தார். அது மட்டுமல்லாமல், எங்களுடைய திருமணம் தற்போது வெறும் காகிதத்தில் மட்டுமே பெயரளவில் நீடிக்கிறது. இந்த உறவை மீண்டும் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு பிரிந்து விட்டதால் எனக்கு விவாகரத்து மற்றும் நிரந்தர ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என சங்கீதா தனது மனுவில் கோரியுள்ளதாக தகவலானது வெளியாகி இருந்தது. தற்போதைய சூழலில் பாதுகாப்பு மற்றும் பிற நடைமுறை காரணங்களால இரு தரப்புமே காணொளி மூலமாகவே ஆஜராக நீதிமன்றமானது அனுமதி அளித்து உள்ளதாகவும் தகவலானது தற்போது கசிந்து வருகிறது. இந்த வழக்கை விசாரித்து வந்த குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சசிகலா அண்மையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது புதிய நீதிபதியாக சுஜாதா பொறுப்பேற்று இந்த வழக்கை விசாரிக்க இருக்காங்க. இருதரப்பு வழக்கறிஞர்களும் ஏற்கனவே ஜீவனாம்சம் மற்றும் சொத்து பகிர்வுகள் குறித்து சுமூகமான பேச்சுவார்த்தைகளை தொடங்கி உள்ளதாக கூறப்படுகின்ற சூழலில் ஜூன் 15ஆம் தேதியான நாளைய நாள் நீதிமன்றம் எடுக்கப் போகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கையானது என்ன என்பது குறித்த எதிர்பார்ப்பானது தற்போது ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து உள்ளது என்றே சொல்லப்படுகிறது. மேலும் ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சங்கீதாவுடன் சேர்ந்து வாழணும், அவருடைய குடும்பத்துடனும் பிள்ளைகளுடனும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் த்ரிஷாக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகள் குறித்தும் ஒரு சில சர்ச்சைகளானது எழுந்துட்டு தாங்க இருக்கிறது. அதாவது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும் இல்லையா, அவங்க பார்க்கக்கூடிய பார்வையின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமுமே மாறுபடும் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பார்த்தீங்கன்னா முன் வச்சுட்டு வராங்க. அதாவது விஜய் அவர்கள் இப்படி செய்வது மட்டும் எனக்கு பிடிக்கல, நான் என்னதான் அவருடைய ரசிகையாக இருந்தாலுமே விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல நண்பர்கள், ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா இப்படி பேசக்கூடாதா, இல்லைனா ஒரு பொது இடங்களுக்கு வரக்கூடாதா, பொது இடங்களுக்கு சேர்ந்து வந்தாவே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்தால் அது தப்பான இதாக தான் இருக்குமா அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது வரப்போகிறது. இருவரும் சேர்ந்து, அதாவது விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா இருவரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, சேர்ந்து வாழ போகிறாங்களா, குழந்தைகளுக்காக சேர்ந்து இருக்க போகிறாங்களா, இல்லை என்றால் அவங்களுடைய விவாகரத்தில் பிடிவாதமாக இருக்க போகிறாங்களா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.